தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 12/6/2024 புதன்கிழமை, மகம் நட்சத்திரம், இரவு 3:59 வரை, பிறகு பூரம். இன்றைக்கு சஷ்டி விரதம். முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. பொதுவாக சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு ஒரு பழமொழி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கல்யாண வீடுகள், திருமண வீடுகளுக்கு போகிற போது எல்லா இலைக்கும் சாம்பார் ஊற்றிக்கிட்டே வருவாங்க. முதல்ல நம்ம இலைக்கு முதல் இலைக்கு வர்றபோது சாம்பார் தீந்துடும். இங்கே சாம்பார் போடுங்க அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஒருத்தர் சொல்லுவார், சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும், போய் மோந்துக்கிட்டு வாங்க ஐயா அப்படிம்பார், கொண்டுக்கிட்டு வாங்க அப்படிம்பார். இது அப்படியே இந்த பழமொழி மாற்றப்பட்ட பழமொழியாக போயிடுச்சு. சட்டியில் இருந்தால் அகப்பையில் வருங்கிறது. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிங்கிறது தான் உண்மையான பழமொழி. அகப்பை அப்படின்னா கருப்பைன்னு அர்த்தம். கருப்பையிலே குழந்தை உருவாக வேண்டும் என்றால் சஷ்டியில் விரதமிருந்து சண்முகநாத பெருமானை வழிபட வேண்டும் அப்படிம்பாங்க. ஐப்பசி மாதத்தில் வரும் கந்தாஷ்டி விழான்னு 6 நாட்களும் விரதம் இருப்பாங்க. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் குழந்தை 8 வருஷமாக குழந்தை இல்லை, 6 நாளும் தண்ணி கூட குடிக்காமல் விரதம் இருக்கம்னாரு. ரொம்ப கடுமையாகலாம் இருக்க வேண்டாம், ஓரளவு நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை கும்பிடுங்க, கண்டிப்பாக புத்திரவிருத்தி பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி அப்படின்னா அவர் அதேபடி சஷ்டிக்கு விரதம் இருந்தார். ஒரு 6 நாளுமே விரதம் இருந்து 6ஆவது நாள் அன்னைக்கு அதுக்கு பிறகு அவருக்கு விரதமெல்லாம் இருந்து முடித்ததுக்கு பிறகு ஓரிரு மாதங்களில் கன்சீவ் ஆகிருச்சு. கன்சீவ் ஆகி குழந்தை உண்டாயிருச்சு. அடுத்த ஆண்டு சஷ்டி அன்றைக்கே குழந்தை பிறந்துச்சு. எப்படி முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்தாரோ, செய்து முடித்த மறு வினாடியில் ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காரு தெரியுமா? பாலசுப்ரமணியம்னு வச்சுருக்கிறாரு. பொதுவாகவே முருகன் மேலே ஈடுபாடு இருந்துச்சுன்னா முன்னால் சோதனை இருக்கும், சோதனைக்கு பின்னால் சாதனை இருக்கும். ஆகையினாலே தொடர்ந்து நம்ம வழிபட்டாலும் கூட திதி பார்த்து வழிபட்டால் நம்முடைய விதி மாறும். அந்த அடிப்படையில் இன்று சஷ்டி திதி. எனவே அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். புகழ்மிக்க முருகப்பெருமானுடைய ஸ்தலங்கள், அறுபடை வீடுகளுக்கெல்லாம் சென்றால் உங்களுடைய வாழ்க்கை பாதையில் நல்ல மாற்றங்கள் உருவாகும், வளர்ச்சி கூடும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள், யோகமான நாள். காரணம், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ராசியிலேயே இருக்கின்றார். அதே நேரத்தில் 6ஆம் இடத்திலே கேது. ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். 2ஆம் இடத்திலே, அதாவது தனஸ்தானம் 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், அந்த இடம் பலம் பெற்றிருக்கிறது. குரு இருக்கிறது, சுக்கிரன், சூரியன், 3 கிரகங்கள் இருக்கின்றன. எனவே அதிகாலையிலேயே நல்ல தகவல் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. அது மட்டுமல்ல, பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகம், தொழிலே நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த காரியம் இன்று நடைபெற்று வெற்றி வழங்கும். இன்று இனிய நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் கேட்ட உதவிகள் கிடைக்கும் நாள். நினைத்ததெல்லாம் நிறைவேறப் போகிறது. அரசு வழியிலும் உங்களுக்கு ஆதாயம். நீங்கள் தொழிலை விரிவுபடுத்த நினைத்தால் உங்களுக்கு வங்கிகளின் ஒத்துழைப்போ வள்ளல்களின் ஒத்துழைப்போ உங்களுக்கு கிடைக்கலாம். அதே நேரத்தில் புதிய முயற்சிகளில் நீண்ட நாளாக தடை இருக்கிறதே, எப்பொழுதுதான் தடை விலகும் என்று நினைத்தவர்களுக்கு இன்று தடை விலகக்கூடிய விதத்தில் கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறது. ராகுபலமும் நன்றாக இருப்பதால் யோகங்கள் படிப்படியாக வருவதற்கு அறிகுறி தென்படுகின்ற இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். இன்று நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டால் முட்டுக்கட்டைகள் அகலும், முன்னேற்றம் கூடும். மிதுன ராசி நேயர்களே, ராசிநாதன் புதன் ராசியிலேயே இருக்கின்றார். கல்விக்காக நீங்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி பெறும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி மேற்படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது அவருடைய படிப்பு சம்பந்தமாக நீங்கள் ஏதேனும் புது முயற்சிகள் எடுத்திருந்தால் அதில் வெற்றி உண்டு. மாமன் மைத்துன வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். சேமிப்பு உயரும். ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் விரயங்கள் அதிகரிக்கின்ற நேரம். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் சுப விரயங்களை மேற்கொள்ளுங்கள். வீண் விரயங்களிலிருந்து விடுபட வேண்டுமானால் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழலாம். இல்லத்திற்கு தேவையான பொருட்கள் மட்டுமல்ல, இல்லம் கட்டி குடியேறுவது அல்லது கட்டிடத்தை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்தலாம். பழைய வாகனங்களை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்ற சிந்தனையும் ஒரு சிலருக்கு உருவாகலாம். அப்படி ஏதேனும் சுப செலவுகளை செய்தால் வீண் செலவிலிருந்து நீங்கள் விடுபட இயலும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே விரையாதிபதி சந்திரன். அதிகாலையிலேயே உங்களுக்கு விரயங்கள் வரப்போகிறது. சில வரன்கள் உங்களுக்கு வாயில் தேடி வந்து விட்டு போகலாம், விலகிச் செல்லலாம். என்ன இருந்தாலும் பெரும் பிரயாசையின் பேரிலேயே இன்றைக்கு சில காரியங்களை முடிக்கும் சூழல் உருவாகும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாதீர்கள். அதே நேரம் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றியும் அருகில் இருக்கும் சக பணியாளர்களிடம் நீங்கள் விலாவாரியாக தெரிவிக்க வேண்டாம். அதன் மூலமும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், கவனம் தேவை.
கன்னிராசி நேயர்களே, கேதுவின் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கிறது, குரு பார்க்கிறது. எனவே வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதிகாலையிலேயே நீங்கள் சஷ்டி திதி என்பதனாலே இன்று முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். குரு உங்கள் ராசிக்கு 4, 7க்கு அதிபதி. தாய் வழி ஆதரவு கிடைக்கும். இடம்பூமியால் நன்மை கிடைக்கும். பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். அத்தனையும் இந்த குரு காலிலே தான் இருக்கிறது. எனவே குரு பார்வை இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் 3 கிரகங்களின் ஆதிக்கம் இருப்பதனாலே இன்று உங்களுக்கு மன நிம்மதி குறையும். மருத்துவ செலவுகள் கூடும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலாது. ஒரு சில காரியங்களில் தடைகள் வந்து கொண்டே இருக்கும். தடைகளும் தாமதங்களும் அகல வேண்டுமானால் வழிபாடு உங்களுக்கு தேவை. அந்த அடிப்படையில் ஒன்று கிழமைக்கேற்ற வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் இன்று புதன்கிழமை பெருமாளை வழிபட வேண்டும், அனுமனை வழிபட வேண்டும், இலக்குமியை வழிபட வேண்டும். திதி என்று எடுத்துக்கொண்டால் இன்று சஷ்டி திதி, முருகப்பெருமானை வழிபட வேண்டும். இன்று கந்தப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு வந்த துயரங்களை வாயிலோடு நிற்க வைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று யோகமான நாள். பொருளாதாரம் உச்சநிலையை அடையும். தனஸ்தானமாக இருக்கக்கூடிய இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் 7லிருந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார். வாழ்க்கை துணை வழியேயும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கூட போகின்றது. வாழ்க்கை துணை படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் இன்று வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வரலாம். பிள்ளைகளுக்கும் வேலை கிடைக்கக்கூடிய சூழல் உண்டு. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் இன்று உங்களுக்கு வெற்றி உண்டு. உங்கள் ராஜநாதன் செவ்வாய் சொந்த வீட்டில் இருப்பதனாலே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று தடைகள் அதிகரிக்கும். அடுத்தவர் நலன்கருதி எடுத்த முயற்சியில் ஆதாயம் கிடைக்காது. குறுக்கீடு சக்திகள் வந்து கொண்டே இருக்கும். உத்தியோகத்தில் கூட சில சலுகைகள் உங்களுக்கு மறுக்கப்படலாம். ஒரு சிலருக்கு பணியில் தொய்வு ஏற்படும். பணி நீக்கம் செய்யப்படும் அளவுக்கு கூட பிரச்சனைகள் வரலாம். மிக 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 கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும். உறவினர்களுக்காக நீங்கள் ஏதாவது உதவ போய் அது உங்களுக்கு சிக்கல்களை உருவாக்கலாம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு நன்மை செய்தால் கூட இன்று மற்றவர்கள் கண்ணுக்கு தீமையாக தெரியும் நாள் என்பதால் நீங்கள் ஒதுங்கி இருப்பதே நல்லது. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது. அது மட்டுமல்ல, இன்று திதியின் அடிப்படையில் சஷ்டி என்பதனாலே முருகப்பெருமானையும் நீங்கள் வழிபடுவது உகந்தது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். 2ல் ராகு இருக்கின்றார், 4ல் சூரியன் இருக்கின்றார். முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்றத்தில் சில பாதிப்புகள் வரலாம். அதிலும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம். உங்களுடைய முன்னேற்றத்தையும் நீங்கள் யாருக்கும் தெரிவிக்க வேண்டாம். மாற்று கருத்துடையோரின் எண்ணிக்கை உயருகின்ற நாள் இந்த நாள். இன்று நீங்கள் எதை நினைத்தாலும் எதை செய்தாலும் உடனுக்குடன் செய்ய இயலாது. எனவே அருகில் இருக்கும் அனுபவஸ்தர்கள் அல்லது ஆன்மீக பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்தால் வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏறலாம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று யோகமான நாள். உத்தியோகத்தில் இதுவரை நிலையான உத்தியோகம் கிடைக்கவில்லையே, உறுதியாகவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு இன்று உறுதியாகலாம். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். அதே நேரத்தில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.